செய்வினை இருப்பதை காட்டும் 5 பயங்கரமான அறிகுறிகள். உங்கள் வீட்டிலும் இது நடக்கிறதா? வணக்கம். உங்கள் வீட்டில் காரணமில்லாமல் பிரச்சனைகள் நடக்கிறதா? யாராவது உங்களுக்கு தெரியாமல் தீய சக்திகளை ஏவி இருக்கிறார்களா என்பதை இந்த 5 அறிகுறிகளை வைத்து இப்போதே தெரிந்து கொள்ளுங்கள். 1. வீட்டில் நிலவும் அசாதாரண அமைதியின்மை. எந்த காரணமும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அடிக்கடி கடுமையான வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகள் வரும். ஒருவருக்கு ஒருவர் முகம் கொடுத்து பேசக்கூட பிடிக்காத நிலை ஏற்படும். எப்போதும் ஒருவிதமான மன அழுத்தம் வீட்டிற்குள் இருப்பதை உணர முடியும். மர்மமான கனவுகள் மற்றும் 2. தூக்கமின்மை. இரவில் தூங்கும் போது கருப்பு உருவங்கள் துரத்துவது போன்றோ, உயரமான இடத்திலிருந்து விழுவது போன்றோ, அல்லது பாம்பு, நாய் போன்ற விலங்குகள் அச்சுறுத்துவது போன்றோ கெட்ட கனவுகள் அடிக்கடி வரும். இதனால் நள்ளிரவில் திடீரென விழிப்பு வரும். அதன் பின் தூக்கம் வராது. 3. தொடர் உடல்நலக் குறைவு. வீட்டில் உள்ளவர்களுக்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் போகும். மருத்துவரிடம் சென்றாலும் பரிசோதனையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வலி அல்லது அசதி இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக மாலை நேரங்களில் தலைவலி அல்லது உடல் பாரமாக இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். 4. தீராத பணத்தடை மற்றும் நஷ்டம். நல்ல வருமானம் வந்தாலும் கைக்கு வரும்போது ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும். சேமிக்கவே முடியாது. தொழிலில் அல்லது வேலையில் திடீர் முட்டுக்கட்டைகள் ஏற்படும். வீட்டில் உள்ள மங்கள பொருட்கள், உதாரணமாக கண்ணாடி அல்லது விளக்கு, அடிக்கடி உடைந்து கொண்டே இருக்கும். 5. மர்மமான பொருட்கள் மற்றும் துர்நாற்றம். வீட்டின் நிலைவாசல் அருகில் அல்லது கொல்லைப்புறத்தில் எலுமிச்சை பழம், கருப்பு கயிறு, தேங்காய் துண்டுகள் அல்லது மண் உருண்டைகள் போன்ற பொருட்கள் கிடந்தால் அது ஒரு எச்சரிக்கை. மேலும் வீட்டின் சில இடங்களில் காரணமே இல்லாமல் அழுகிய வாசனை அல்லது துர்நாற்றம் வீசும். இந்த அறிகுறிகள் இருந்தால் பயப்பட வேண்டாம். தினமும் காலையும் மாலையும் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் அல்லது சுதர்சன அஷ்டகம் ஒலிக்கச் செய்யுங்கள். வாரத்திற்கு